குட்டீஸ், இது கதை போமா வாசகர்களுடன் ஒரு கதை பயணம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க நாவல் ஒரு சில்லிங்கான ஹாரர் நாவல். இந்த நாவலோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஒருத்தவங்க அவங்கள காப்பாற்ற சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள காப்பாற்ற போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து அவங்க தப்பிச்சாங்களா, அந்த காப்பாற்றணும்னு சொன்ன பசங்க காப்பாத்தினாங்களா, அங்க என்ன இருந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்களாங்கிறது தான் கதை. இந்த நாவலோட பேரு த மெக்சிகன் காத்திக், ரிட்டன் பை சில்வியா மொரேனோ கார்சியா. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயின் ஒரு சோஷியலிஸ்ட். அவங்களுக்கு அவங்க கசன் இருந்து ஒரு நாள் லெட்டர் வருது. தன்னை காப்பாற்ற சொல்லி அவங்க கசன் எழுதியிருக்காங்க. அந்த கசனோட நேம் கேத்தலின். அவங்க இப்பதான் அவங்க ஃபேமிலியில இருந்து லேட்டஸ்டா மேரேஜ் ஆகி ஒரு வில்லேஜ்ல செட்டில் ஆயிருக்காங்க. ஏன் அவங்க இப்படி ஒரு லெட்டர் போட்டாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு குழப்பமா இருந்தாலும் அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. எஸ், அவங்க பேக் பண்ணிக்கிட்ட ஹை பிளேஸ்ங்கிற இடத்த கண்டுபிடிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியிலேயே அவங்களுக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் அந்த பிளேஸ பத்தி சொல்றாங்க. அது ஒரு மோசமான இடம், அங்க போனவங்க யாரும் திரும்பியே வந்ததில்லை, அது கண்டிப்பா உங்களோட உயிரை குடிச்சிருங்கிற மாதிரியான கொடூரமான ஃப்ரேசஸ் அவங்க கேட்குறாங்க. இருந்தாலும் கேத்தலினை காப்பாத்துறதுல அவங்க குறிக்கோள் மாறவே இல்லை. டக்குன்னு போய் ஹை பிளேஸ்ல இறங்குறாங்க. இறங்குறாங்க. அங்க ஃப்ளாரன்ஸ் என்ற ஒரு லேடியை அவங்க மீட் பண்றாங்க. அங்க இருந்துதான் கதையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எஸ், ஃப்ளாரன்ஸ் நடந்துக்கிறதே ஒரு மாதிரி வித்தியாசமா வியர்டா இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய வித்தியாசமான ரூல்ஸ் போடுறாங்க. நைட்ல வெளியே எங்கேயும் சுத்தாதீங்க, இந்த டைமுக்கு சாப்பிட்ருங்க. முக்கியமா கேத்தலினை பார்க்க அவங்க அலோவே பண்ணல. பட் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேலையே கேத்தலினை தான் போய் பார்த்தாங்க. கேத்தலின் பார்க்க நியோமி அவங்க ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க கேத்தலின் தெம்பா உட்காந்துருக்காங்க. என்னடி யூஆர் நாட் ஓகேன்னு சொன்ன, இங்க நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது கேத்தலின், நான் இங்க வரும் பொழுது எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் நாட்கள் போக போக எனக்கு இங்க நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. எஸ், இந்த வீடு என்கிட்ட பேசுதுடி அப்படிங்கிறாங்க. என்ன வீடு பேசுதா? எஸ், இந்த வீட்டுல செவுத்துல என்னென்னமோ சத்தம் கேக்குது. நைட்ல எனக்கே தெரியாம நான் நடக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஹாலுசினேஷன் வருது. எனக்கு வேற ஒரு டவுட்டும் இருக்கு, இவங்க எனக்கு பாய்சன் கொடுக்குறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்பலாமா வேணாமான்னு நியோமிக்கு டவுட்டா தான் இருக்கு. பிகாஸ் அவங்க கொஞ்சம் லாஜிக்கானவங்க. டக்குன்னு வெளியே இருந்து ஒரு டாக்டரை பார்த்து மருந்து ஏற்பாடு பண்ணி கேத்தலினுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த மருந்து வேலை செய்யல. எஸ், அந்த மருந்து வேலை செய்யல. அதுக்கு பதிலாக சைடு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. அதை பார்த்த கேத்தலினோட ஹஸ்பண்ட் நம்ம நியோமியை பிடிச்சி காட்டுன்னு காட்டிட்டாரு. இங்கதான் நியோமிக்கு டவுட் வருது. சாதாரணமா மெடிசன் மாத்தினதுக்கு இவங்க ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்கன்னு. ஐயோ, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன் பாருங்க. நம்ம ஹீரோ பிரான்சிஸ், அதே ஹை பிளேஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர். பட் பிரான்சிஸ் நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இந்த ஸ்டோரி முழுக்குமே எல்லா இடங்கள்லயும் இருப்பாரு. நம்ம ஹீரோயின் போன கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு நிறைய பேட் ட்ரீம்ஸ் வர ஆரம்பிக்குது. எஸ், நைட்ல அவங்க சரியா தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நைட்ல அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்கள யாரோ எழுப்பி அவங்க கூட பேச முயற்சிப்பாங்க. ஆனா காலையில அவங்க என்ன பேசினாங்கன்னு நம்ம நியோமிக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. பட் இவளை காப்பாத்த வந்து நம்ம நியோமி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ள கேத்தலின் மாதிரியே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், கேத்தலினுக்கு வந்த அதே பிரச்சனை, நைட் மேர்ஸ், ஸ்லீப் வாக்கிங், ஹாலுசினேஷன். சம்டைம்ஸ் அவள்கிட்ட யாரோ மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரியான கனவுகள்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. நாட்கள் போயிட்டே இருக்கு. நியோமிக்கு நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு. கேத்தலினுக்கான மாதிரி இது நிஜம், ஏதோ ஹாலுசினேஷன், ஏன் நான் ஸ்லீப் வாக் பண்றேன், எனக்கு ஏன் செவத்துல இருந்து கண்ட மணிக்கு சத்தம் கேட்குது, இது எதுவுமே புரியாம அவங்க குழம்பி போனாங்க. அவங்க மனநிலையும் உடல்நிலையும் சோர்வாக ஆரம்பிச்சது. ஈவன் அவங்களுக்கு யாரும் பாய்சன் கொடுத்த ஃபீலிங் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ பிரான்சிஸ் அந்த ஹை பிளேஸ் மேன்ஷனோட மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கிறாரு. அந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியோமிக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியணும்னா கமெண்ட்ல டெல் மீன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் நியோமியும் பிரான்சிஸும் சேர்ந்து ஒரு எஸ்கேப் பிளான் போடுறாங்க. அந்த
அந்த எஸ்கேப் பிளான் ஒர்க் ஆச்சா, அந்த வீட்டில் என்ன மாதிரியான ரகசியம் இருந்துச்சு, அது எவ்வளோ பெருசு, எப்படி இவங்க தப்பிச்சாங்க, இதெல்லாம் தான் மீதி நாவல். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக அந்த பார்ட் 2 கண்டினியூவேஷனை அப்லோட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிகாஸ் your subscribe our success. Kindly support us.